என்னப்பா ரொம்ப பெருசா எதிர்பார்க்கலையா? தொழில் ரொம்ப பெருசா தான் எதிர்பார்க்கிறேன். கடன் இருக்கும், அளவுக்கு இருக்கணும். கடன் அதிகமாக வாங்கினா உனக்கு தான் பிரச்சனை. கடன் அதிகமாக வாங்கினா இப்படித்தான், ரொம்ப பெருசா வரும் பெருசா வரும்னு நினைச்சேன். சின்னதுலேருந்து பெருசு வரும். எடுத்து பெருசா போக முடியுமா? சின்னதுலேருந்து போறதுக்கு வழி மாதிரி இப்போ போட்டுக்கிற கடை எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. எப்பவும் போல ஒரு இடம் தான் போகுது, பெருசா வரமாட்டேங்குது. உடம்பு கொஞ்சம் கோளா இருக்கா? இப்போ உடம்பு இந்த மாதிரி வண்டிக்கிட்டே போக முடியல. இப்போ ஒரு வாரமாக தான் கரெக்டாக இருக்கு. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்து ஒரு வாரம் மாத்திரை சாப்பிட்டு தான் கரெக்டாக போயிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னே வண்டிக்கிட்ட போனாலே போகிறது இதாக வண்டி கட்டியே போக முடியாம இருந்தது. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி கட்ட போற மாதிரி இருக்கு இல்லையா? சரி. வண்டி போட்டா நல்லபடியா ஓடுது இல்லையா? அது ஏன் பெரிய வரலாட்டி உனக்கு தகுந்த வியாபாரம் வெளியே போகாத அளவுக்கு ஓடுது இல்லையா? மரத்துக்கு தண்ணிக்கு அளவா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் எச்சா வேணுங்கிற. சரியா? இந்த கனிய வண்டியில கட்டி விடு. சரியா? கேட்டரிங் ஆரம்பிச்சா அது ஒன்றும் ஆர்டர் சரியா வரணும். அதான் அது வேண்டாம், நீ சொந்தமாவே பண்ணிட்டு கேட்டரிங் அப்புறம் பாத்துக்கலாம். அது சொந்தமா வீட்டுல அது அவ்வளோக்காக வரல, சரி இல்லை. அது அவ்வளோக்காக வருமானம் பத்த மாட்டேங்குது. இந்த வண்டியில் நல்லா வரும், வண்டியில நல்லா வரும். ஆமா, அதான் வண்டி தான் போடுது. கேட்டரிங்க அளவுக்கு கம்மி தான். வண்டி போடுற அப்படின்னு வண்டி தான் உனக்கு வருமானம் கொடுக்குது. கேட்டரிங் அளவுக்கு கொடுக்குதா? இல்ல ஒன்றும் வரல. கேட்டரிங்கயா? வீட்டுல எல்லாம் ரெடியும் வச்சிருக்கேன். இப்போ ஆடி முடிச்சு ஆவணி போகணும். ஆடி முடிச்சு ஆவணி மாசம் பண்ணும். இருந்தாலும் கேட்டரிங் கொஞ்சம் கம்மி தான். இந்த வண்டி தான் உன்னை தூக்கி விடும். நல்லா ஒன்றா போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வியாபாரம் நல்லா வரும். ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாள் நல்லா ஓடிச்சு. அப்புறம் டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு போனா மறுபடியும் அதே மாதிரி இருந்துச்சு. ஆனா வண்டி கிட்ட போறது இப்போ ஒரு வாரம் நல்லா இருக்கு. அது எடுத்த ஊசி போட்டது உடனே நல்லாயிருமா? வந்துட்டு போய் எல்லாத்தையும் பார்த்தா தான் டக்குன்னு உடனே நல்லா ஆகுதுங்கிற. ஒரு வாரம் நல்லா இருக்குதுங்கிற. முதல் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு ஒரு வாரம். டவுன் ஆயிடுச்சு. சரி, நான் நல்லபடியா பண்ணித்தரேன். ஆடி முடிக்கிட்டு ஆவணியில கேட்டரிங்க புகையில போடுறது விட முடிய மாட்டீங்களா? சரி சரி, விட மாதிரி பண்ணித்தரேன். உன்னோட மனசு கட்டுப்பாடு வேணும் இல்லையா? நீ அடிக்கணும் இருக்கா, அடிக்காம இருக்கிறதுக்கு கொடுக்கலாம். ஆனா அவனும் அடிக்கணும் நினைச்சோன்னு நினைச்சு என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? மருந்து கொடுத்தாலும் திங்கணும் இல்லையா? உன்னோட பழக்கத்தை சரி பண்ணலாம். நீயும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துட்டா தானே பண்ண முடியும். நீ அசால்ட்டா நினைச்சா என்ன ஒன்று டெய்லியும் போட வேண்டியது. அப்புறம் மருந்து கொடுத்த சாப்பிட்றியா? சரி, கையில் ஃபோன் பண்ணிட்டு தரேன். தரேன். எப்போ ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரி. Really bracero, cara. Really bracero. Really கட்டின சரி. விபூதி வாங்கிட்டு வாங்க. கையில் வச்சுக்கோங்க. விபூதி கழுங்க. சாமி விபூதி பட்டுருங்க. சரி.